எங்க இருக்கீங்க தினேஷ்? மேடம் ஸ்பாட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேங்க. நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் சென்ட் பண்ணிருக்கேன். அங்க போயிட்டு நம்ம லொகேஷன் வாங்க. ஓகே மேம், டன். D1911 மறந்துடாதீங்க. ஓகே மேம். எனிதிங் சீரியஸ்? ஆமா வாங்க சொல்றேன். பி ஃபாஸ்ட். சொல்லுடா, நீ தானே அதை பண்ண? மேம், நான் சொல்றது உண்மைதான். நம்புங்க. ரொம்ப வலிக்குது, முடியல. சரிடா, நீ சொல்றத நான் நம்புறேனே வச்சுக்க. உன்னை நான் எதுவும் பண்ணாம இருக்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு. மேம், எனக்கும் அந்த நாய்க்கும் எந்த ஒரு சம்மதமுமே கிடையாது. அது அங்க எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது மேம். ஆனா நீங்க என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். நகை தான் தெரியல, கொலை எப்படி பண்ண? கொலையா? என்ன மேம் ஏதேதோ சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. கொலையில நான் ஒன்றும் பண்ணல. இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. பா, வேற லெவல் நடிகன்டா. இப்படி நடிக்கிற? எனக்கு ஒன்றும் தெரியாது மேம், முடியல. டேய் மயிறு, அடி வாங்கியே சாக போற. முடியல மேம். என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு நடந்துக்க மேம். நான் சொல்றது ஒரு வார்த்தையாவது கேளுங்க மேம். டேய், உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்ப சொல்ல போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? அடிக்காதீங்க. ஐயோ, என்னடா இது? மா, இங்கெல்லாம் உட்கார கூடாது, எந்திரிமா. விடுங்க தினேஷ், வலிக்குதாடா? இருந்துட்டு போறாங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. நீ இப்படி இங்க வந்த? யோ, யார் யார்? அதெல்லாம் விடு. மேடம், எஃப்ஓபிங் மேடம். ஏய், எவ்வளவு சென்சிட்டிவான கேஸ் இது. எஃப்ஓபியை கூட்டு வந்திருக்க, அறிவு இல்ல? மேடம் அப்படி இல்லைங்க, தெரிஞ்ச பையன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன எலவியோ பண்ணுங்க. நீ போ. நம்ம கேஸ் சம்பந்தமா ஏதோ விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, நீ போ. அது என்னது? மேம், நான் சொன்ன எல்லாமே இதில் ரெடி பண்ணிட்டு நான் போக மாட்டேன்டா. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். ஐயா கண்ணும் டைரியும். போயிடு ப்ளீஸ். ஐயா மனுஷங்க ஐயா, டைரி மட்டும் வண்டியில மறந்து வச்சுட்டேன் ஐயா. என்னையா வேலை செய்யற, போய் எடுத்துட்டு வா. நல்ல ஆளை கூட்டு வந்திருக்க. சாரி ரொம்ப வலிக்குதாடா? இவங்க தான் நம்ம கேஸுக்கு புதுசா வந்த சஸ்பெக்ட். ஏன்டா டேய், கேஸ் இவ்ளோ சீரியஸா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஐயோ, ஹரி. மேம், அடிக்காதீங்க மேம். அவன் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான் மேம். சரி, நான் 3 கேள்வி கேக்குறேன், அதுக்கு அவன் கரெக்டா பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் முடிவு பண்றேன். நைட் எதுக்கு வெளியே போன?
கொலை நடந்த வீட எட்டி எட்டி பார்த்துருக்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த ஏரியாவை சுத்தி சுத்தி வந்திருக்க. எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் நீ மட்டும்தான் இருக்க. இப்ப சொல்லு நீ அதை பண்ணலன்னு. நான் சொல்றேன் என்னாச்சுன்னு. இரு, நானே சொல்கிறேன். மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் திருடவோ இல்லை கொலை பண்ணவோலாம் அங்கே போகல. என் ஃப்ரெண்டு சந்தோஷ், அவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு. அவன் அப்பப்போ அப்படி தான் எந்திரிச்சு போயிடுவான். நான் தான் அவனை போய் கூட்டிகிட்டு வரணும். அன்னைக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அன்னைக்கும் எந்திரிச்சு போயிட்டான். நான் தான் பிரவியை வீட்லேயே இருக்க சொல்லிட்டு நான் அவனை போய் தேடினேன். வேற ஒன்றுமே இல்லை. நிஜமாவே தான் சொல்கிறேன், நம்புங்க மேம். மேம், அவன் சொல்றது உண்மைதான், நம்புங்க. நேத்து இதான் நடந்துச்சு. அந்த வீடு இல்லை, எந்த வீடாக இருந்தாலும் அப்படிதான் பார்த்துருப்பேன். பார்த்தேன், எல்லா வீட்லையுமே பார்த்தேன். என்ன பண்ணுறதுனே தெரில மேம். வேற எங்கேயாவது அவன் கிடச்சிருவானு பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு வேற வழி தெரில மேம். என்ன மேம் பண்ணுறது? ஓஹோ, உண்மையை சொல்லு. உன் கண்ணில் கொலை வெறி தெரியுது. சீக்கிரம் கொண்டு வாயா. மேடம், இந்த டைரியை கொஞ்சம் பாருங்க. இந்த டைரி தான் இந்த 2 கேஸையுமே லிங்க் பண்ணுது. இந்த டைரி அபிதர்ஷினியோடது. உனக்கு எப்படி தெரியும்? அபி என் தங்கச்சி மாதிரி மேம். அபியும் என் ஃப்ரெண்டு கௌதமும் லவ் பண்ணாங்க. கௌதமா? ஃபர்ஸ்ட் கேஸே அதானுங்க மேடம். டேய், உருப்படியா ஒரு கொஸ்டின்காவது பதில் சொல்லு. இது ரொம்ப சீரியஸான கேஸ். உன் ஃப்ரெண்டு, உன் தங்கச்சி, இந்த மாதிரி நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மேடம், விக்டமோட வீட்டில் சர்ச் பண்ண ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இப்போ தான் வந்திருக்குதுங்க. அதில் 4 பேரோட ஃபுட் பிரிண்ட் மேட்ச் ஆகுதுங்க. ஆனால் இவனோடது மேட்ச் ஆகலைங்களாமா மேம். நான் தான் சொன்னேன்ல, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மதமுமே இல்லை மேம். சரி, ஓகே. இருந்தாலும் உன் கண்ணில் கொலை வெறி தெரியுது. சரி, ஓகே, ரிலாக்ஸாக உட்காருங்க. எனக்கு அவங்கள பற்றி தெரியணும். என்னோட இன்வெஸ்டிகேஷன் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? காலேஜ் ஃபைனல் இயர். நானும் கௌதமும் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் அபிதர்ஷினியை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். என்ன மச்சான் இவ்வளோ அழகா இருக்கா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா மச்சான்? எது லவ்வா? பார்த்தோன்னையா? ஏன்டாடி? டேய், அந்த பொண்ணு வந்தால, நீ எப்படி அந்த பொண்ணை வெறிக்க வெறிக்க பார்த்தியோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு உன்னை பார்த்தா. நானும் பார்த்தேன். என்னடா சொல்ற? நீ வேணா வாயேன், அந்த பொண்ணு முன்னாடி கிராஸ் பண்ணி பார்ப்போம். உன்னை பார்க்கறாங்க மட்டும் பாரு, அப்புறம் பார்ப்போம். சரியா? சரி வா. சரி வா. செம்ம ஃபீல்ரா. எப்படிரா? என்னடா வெக்கப்படுற? இதை வச்சு பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஒன்று தெரியுது. என்னடா? ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு குரு தசை நடக்க போகுது, உனக்கு 7 தசை நடக்க போகுது. டேய், ஐ ஹாய், வாங்க. ஹரி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்போ தான் மேம் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. அன்னைக்கு தான் அந்த பொண்ணை பார்த்தேன். எந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணை கட் பண்ண? அதுவும் நானும் அவன் கூட இல்லை, ஒரு வாரமா. நீயும் என்ன பார்க்கல, நானும் உன்னை பார்க்கல. ஆமா. அதுக்குள்ள எப்படி இந்த பொண்ணை மாய்க்கிற நீ? அது ஒரு பெரிய கதைடா. பெரிய கதை. பெரிய பெரிய சொல்லு கதை. சொல்லு, கேப்ப சொல்லு. அன்னைக்கு அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல பார்த்தோம்ல, அன்னைக்கு அவன் கண்ணுல ஒரு லவ் தெரிஞ்சது. ஓ, லவ். லவ். ஆமா. அப்பவே உனக்கு லவ் அப்பவே தெரிஞ்சுச்சு. பார்த்தவுடன் காதல் மாதிரி. ஓ, பார்த்தவுடன் காதல். அப்பதான் மேம் அபி ஹரி கிட்ட இந்த டைரி நல்லா இருக்கு, எனக்கு ஒன்று கிடைக்குமான்னு கேட்டாங்க. பரவாயில்ல, புடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்கோ. என்னோட தான் வச்சுக்கோங்க. அப்படிதான் மேம் அபிக்கு இந்த டைரி கிடைச்சது. இத்தனை நாள் லைஃப் நல்லா போயிட்டு இருந்து நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் திடீர்னு கௌதம் அண்ணா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற நியூஸ் வந்துச்சு. அதை எப்படியாவது நாங்களே சால்வ் பண்ணிடலாம் தான் பார்த்தோம். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கௌதமை காப்பாற்றலாம் தான் நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே
அபியும் அபியோட ஃபேமிலியும் செத்துட்டாங்கன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. எங்களால் கோவத்தையும் துக்கத்தையும் தாங்கவே முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தோம். அந்த டென்ஷனில் நாங்கள் இருக்கும்போது தான் சந்தோஷ் அண்ணா தூக்கத்தில் வெளியே போயிட்டாரு. அவரை தேட போய் தான் இவன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். சரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் சாரி, எனக்கு வேறு வழி தெரில. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் அண்ட் சென்சிட்டிவ். பரவாயில்ல மேடம். அப்புறம் உங்கள் ஃபோன் என்கிட்டே இருக்கட்டும். நான் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதும் தரேன். பரவாயில்ல மேடம். சரி, நீங்கள் கிளம்புங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். மேம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு நீங்கள் எங்களை சஸ்பெக்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் எங்களை அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ இவன் கண்ணில் தெரிஞ்ச கொலவெறிக்கு பதில் கிடைக்கும். அப்பா 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 அப்பா